Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம diamond cuts எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்காக 2 கப் அளவுக்கு மைதா, 3/4 கப் அளவுக்கு sugar, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் ஃப்ரை பண்ண தேவையான அளவு எண்ணெய். இனி நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம அதுக்கு தேவையான மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்காக எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவு, கொஞ்சமா உப்பு, பேக்கிங் பவுடர், மிளகாய்த்தூள், நெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் சேர்க்கிறது நல்லா ஸ்மூத்தா நல்லா கிறிஸ்பியா இருக்கிறதுக்காக தான். நெய் இல்லாட்டினா உங்களுக்கு வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இது 6 நாளும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இது சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். இனி இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பரத்தி ஃப்ரை பண்ணிக்கலாம். அரை மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இனி நம்ம இதை குட்டி குட்டியாக பால் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைஸுக்கு எல்லாத்தையுமே பால் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே பால் பண்ணிட்டோம். 8 பால்ஸ் வந்திருக்கு. இனி இதை பரத்தி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பொடி போட்டுக்கலாம். நம்ம சப்பாத்தி மாதிரி பரத்தி எடுத்துட்டோம். இனி மேலே கொஞ்சமாக பொடி தூவிக்கலாம். அந்த சைடும் அதே மாதிரி தூவிக்கலாம். இது டைமண்ட் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல பீஸா கட்டர் இருந்தால் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். எல்லா பவுல்ஸையும் இந்த மாதிரி பரத்தி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் பரத்தி கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேன் சூடாயிருச்சு. பொரிச்சு எடுக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரை பண்ண தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். இனி எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இனி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா உப்பி நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்துருச்சு. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இனி நான் அது எல்லாமே வேறு பவுலில் மாற்றிக்கலாம்.
எல்லாத்தையுமே இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குது. இனி நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக எடுத்து வச்சிருக்கிற சுகர், அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி, இது நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு கோட்டிங் தான் வேணும், இதுக்கு பதமெல்லாம் தேவையில்லை. சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நீ ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இனி சுகர் சிரப்பையும் பொரிச்சு வச்சிருக்கிறதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் இங்கே ஒரு பேசின் எடுத்துருக்கிறேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பை சேர்த்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா ஆறட்டும். சுகர் சிரப்பு கொஞ்சம் ஆறிடுச்சு. இனி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய நேரம் ஊற வைக்கக்கூடாது. போட்டதும் எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எல்லாத்தையுமே மாற்றிட்டோம். இது ஒரு 1 மணி நேரம் நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருங்க.